பிளேட்டை யாருமா சாப்பிட முடியும்? சாப்பாடு தானே மம்மி சாப்பிட முடியும். பிளேட்டை சாப்பிடுங்கன்னு சொல்றீங்க. எனக்கே எல்லாம் தெரியும்டா. எனக்கே சொல்லி கொடுக்குறியா? வாய் தவறி வந்துருச்சு. சரிம்மா சரிம்மா. யார் யாருக்கு என்ன வேணுமோ சாப்பிடுங்க. சுந்தர், நீ தான் நிறைய சாப்பிடணும், அப்பனாதான் வயிறு வலி போகும். இல்ல மம்மி, எனக்கு வேண்டாம் மம்மி, ரொம்ப வலிக்கும் மம்மி நிறைய சாப்பிட்டா. நீ மட்டும் இப்ப சாப்பிடலன்னு வச்சுக்கோ, டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிடுவா. அவங்க ஊசி தான் போடுவாங்க. அப்பனா வேண்டாம் மம்மி, சாப்பிட்டுறேன். செம டேஸ்டா இருக்கு. எவ்வளவு சூப்பரா பண்ணிருக்கேன். இது சாப்பிட என்ன செய்யுது? சாப்பிடுங்க. டேய் மணி, என்னதா? நானே ஃபுல்லா ஆக்டிங் பண்ணிக்கிறேன்னா டவுட் வந்துரும். நீயும் அம்மா கிட்ட கொஞ்சம் கேளு. எத்தனை மணிக்கு இன்னைக்கு ட்ரெயின்னு கேளு, அம்மா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீ சொல்லு, இல்ல சுந்தரால வர முடியாது போல, அவனுக்கு ரொம்ப வயிறு வலிக்குதுல அப்படின்னு சொல்லு. அப்படின்னாதான் அம்மா இன்னைக்கு போக வேண்டாம்னு நினைப்பாங்க. எதுவுமே சொல்லாம இருந்தா அப்படியே கூப்பிட்டு போயிடுவாங்க. புரியுதா? புரியுது. அம்மா வராங்க, சத்தம் போடாத. அம்மா, எனக்கு ரொம்ப வலிக்குதுமா, தாங்க முடியலம்மா. இவ்ளோ நாள் சரியா தானே இருந்தான். லாஸ்ட் நாள் ஊருக்கு கிளம்பும் போது இப்படி பண்றானே, வயிறு வலிக்குதுன்னு. என்ன ஆயிருக்கும்? ஓ, இந்த ஒரு வாரம் ஃபுல்லா நிறைய சாப்பிட்டதுனால இப்படி வந்திருக்குமோ தெரியல. சரி, நான் உன்னை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன். அப்படியே டாக்டர் கிட்ட பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடலாம். அம்மா, இன்னைக்கு எத்தனை மணிக்குமா ட்ரெயின்? இன்னைக்கு 5:45க்கு ட்ரெயின். இன்னைக்கு சுந்தரால வர முடியாதுன்னு நினைக்கிறேம்மா. ஏன்டா? ஏன்னா சுந்தருக்கு ரொம்ப வயிறு வலிக்குதுலம்மா. ஏய் மணி, எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்துற மாதிரி சொல்லாதடா. அதெல்லாம் அவனுக்கு சரியாயிரும். அதெல்லாம் கூட்டு போயிடலாம் ஊருக்கு. ஊருக்கு போய் பாத்துக்கலாம். புரியுதா? ஓகே மம்மி. எரியிற நெருப்பு அப்படின்னு சொல்லும் போதே நெருப்பா எரிஞ்சிட்டு இருக்கு மம்மி. டேய், நெருப்பு தானே இருக்கு, தண்ணிய ஊத்து, எல்லாம் போயிரும். மம்மியை இன்னும் நல்லா கன்வின்ஸ் பண்ணும். இல்லைன்னா இன்னைக்கே கூட்டு போயிடுவாங்க. மம்மி அந்த பிளான்ல தான் இருக்காங்க. சரிதா சரிதா. நீ ஊட்டியாச்சு. ஒழுங்கா அம்மாவை கன்வின்ஸ் பண்ணு. இல்லைன்னா நம்ம பாதி இன்னைக்கு கிளம்பி போயிடுவோம். இங்க இருக்கணுமா வேண்டாமா உனக்கு? இருக்கணும் இருக்கணும். சுந்தர், வா. வரமா வரமா. என்னம்மா? வா, டாக்டர் கிட்ட போலாம். என்னது டாக்டரா? வேண்டாம் வேண்டாம். என்ன இப்ப மட்டும் சவுண்டா வருது? இதுக்கு முன்னாடி எல்லாம் காதுக்கே கேட்காத மாதிரி பேசிட்டு இருப்பான். ஐயோ, சுந்தர் மாத்திக்கிட்டான் போலயே. இக்கு டவுட் வந்துருச்சு, அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க. ஐயோ, அம்மாக்கு டவுட் வந்துருச்சா? சரி, கொஞ்சம் சமாளிப்போம். அம்மா, அங்க போனா ஊசி போடுவாங்க. ஊசி போட வேணாம்னு சொல்லுவீங்களா? சொல்றேன் டாக்டர் கிட்ட. வா, இப்ப டாக்டர் கிட்ட போலாம். சரிம்மா. பூச்சி பூச்சி, சுந்தருக்கு ஊசி போட போறாங்க டாக்டர். சரி, உனக்கு முடிஞ்சது. உள்ள டாக்டர் ரூமுக்கு போய் டாக்டரை பாரு. சரியா? ஓகே நர்ஸக்கா. நெக்ஸ்ட் நீங்க தானா நெக்ஸ்ட். யாருக்கு இதுல ப்ராப்ளம்? அத்தை உடனே கண்டுபிடிக்க வேணாமா? சுந்தருக்கு தான் ப்ராப்ளம். அதோ அங்க ரெட் கலர் ஷர்ட்டை போட்டு நின்னுட்டு இருக்கான்ல, அவனுக்கு தான் ப்ராப்ளம். எப்படி அழுதுட்டு இருக்கான், யாருக்கு ப்ராப்ளம்னு கேட்டிருக்கீங்க. ஓகே ஓகே, என்ன ப்ராப்ளம்? எனக்கு வயிறு வலி. வயிறு வலியா? உங்க பேர் என்ன? சுந்தர். வயசு எத்தனை? 9. 9 வயசுலயே வயிறு வலிக்குதா? சரி சரி, அங்க டாக்டர் ரூமுக்கு பக்கத்துல ஒரு வெயிட் மிஷின் இருக்கும். அங்க போய் வெயிட் பண்ணிட்டு வாங்க. அவன் வெயிட் எவ்வளவு இருக்கும்? 10 கிலோ தான் இருக்கும். என் வெயிட் 1500 கிலோ. வாட்? 1500 கிலோவா? பாசிபிள் இல்லையே. தப்பா சொல்லிட்டேன். 1500 இல்ல, 2000 கிலோ. பொய் சொல்லாத. ஒழுங்கா போய் பாரு பார்க்கலாம். இவன் ஒழுங்கா பார்க்க மாட்டான், நம்மளும் கூட போலாம். நீ வாடா சுந்தரி. அவன் கிலோ 23. ஓ, 23. சரி சரி, எல்லாமே நான் டீடைல்ஸ் எழுதிட்டேன். உள்ள டாக்டர் இருப்பாங்க, டாக்டர் கிட்ட போய் பாருங்க. சரி நர்சக்கா, எனக்கு வயிறு வலியெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்க அம்மாவை ஏமாத்திட்டு தான் இருக்கேன். எங்க அம்மா கிட்ட சொல்லாதீங்க. ஏமாத்திட்டு இருக்கியா? ஓகே, நான் சொல்லாம இருக்கேன். ஓ, நீங்க தான் அந்த பேஷண்டா? ஆமா டாக்டர், வயிறு வலி டாக்டர். நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஒரு பெரிய ஊசி போடலான்னு இருக்கேன். டாக்டர் வேண்டாம் டாக்டர், ஊசி எல்லாம் வேண்டாம் டாக்டர், நான் போறேன். டாக்டர், என்ன நர்ஸ் சொல்லுங்க. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் டாக்டர்.
என்ன நர்ஸ்? இவனுக்கு நீங்க ஊசி எல்லாம் போடலாம்னு இருக்காதீங்க. இவனுக்கு எதுவுமே போட தேவை. இவனுக்கு ஏன்னா எதுவுமே இல்ல. என்னது எதுவுமே இல்லையா? புரியலையே. அதாவது இவனுக்கு வயிறு வலிக்கவே இல்ல. வயிறு வலிக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான் இவங்க அம்மா கிட்ட. கோவத்தை அடுக்கவே முடியல. எப்படி நம்ம இதை ஏமாத்தி வச்சிருக்கான். இரு வா. ஐயோ நர்ஸுக்கு சொல்ல மாட்டாங்கன்னு நினைச்சு சொல்லிட்டாங்களே. ஓகே மேடம், நீங்க சுந்தர கூப்பிட்டு போலாம். கூப்பிட்டு போறேன். ஓ நர்ஸ், அவன் அவங்க இது அப்படியா சொன்னான்? எஸ் டாக்டர், அப்படிதான் என்கிட்ட சொன்னான். நர்ஸ் அக்கா, நீங்க எங்க அம்மா கிட்ட சொல்லாதீங்க, எனக்கு வயிறு வலியே இல்லை அப்படின்னு சொன்னான் டாக்டர். ஓ நோ, எனக்கு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி ஒரு பையனை நான் பார்த்ததே இல்லை. ஐயோ போச்சா, நம்ம வேற மொட்டை மாடியில் வந்து நின்று இருக்கோம். அம்மா செம்ம வெளுத்துருவாங்களே. ஐயோ ஏன்தான் நர்ஸ் அக்கா சொன்னாங்களோ தெரியல. இப்ப அம்மா நம்மள வெளுன்னு வெளுத்துருவாங்க. சுந்தர் அம்மா உன்னை கூப்பிட்டாங்க. இவன் வேற. ஏன்டா? அம்மா உனக்கு gift வாங்கி வச்சிருக்காங்களாம். கிஃப்டா? ஜாலி 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 ஜாலி. சரி வா போலாம். என் பிளான் ஒரு தோத்தாச்சு, நல்லா அடி வாங்க போறேன் அம்மா கிட்ட. சரி, இங்க இருந்து ஒளிஞ்சிருந்து பாப்போம். அம்மா அம்மா என்ன கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கீங்க? பெரிய கிஃப்டா சின்ன கிஃப்டா? என்கிட்ட கொடுங்கம்மா. கிஃப்ட் தானே தரணும். கிஃப்ட் திரும்பு. நான் உனக்கு கிஃப்ட் நல்லா தரேன். என்ன அம்மா கோவமா இருக்காங்க. சரி பரவாயில்ல, நம்ம கிஃப்ட்லாம் கிடைக்க போதே. என்ன அம்மா ரொம்ப நேரமா கிஃப்டே தரல. சரி திரும்பி பாப்போம். கிஃப்ட் கேட்டல வச்சுக்கோ. ஐயோ ஓடிடுவாங்க, அம்மா அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ ஏன்டா இந்த பசங்க இப்படி பண்றாங்களோ தெரியல. நல்ல வேலை அந்த நர்ஸ் மட்டும் சொல்லலனா நானும் ஏமாந்து டாக்டர் கிட்ட நின்று இருப்பேன். டாக்டர் ஊசி போட்டுருப்பாங்க, டைமும் ஆயிருக்கும், ட்ரெயினையும் மிஸ் பண்ணிருப்போம். நல்ல வேலை அந்த நர்ஸ் ரொம்ப நல்ல நர்ஸா இருக்காங்க. அம்மா என்னடா நீயும் சுந்தர் மாதிரி ஏதாவது சேட்டை பண்ணிட்டு இருக்கியா? இல்லம்மா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.